குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 8ல் காலங்கள் தோறும் இந்திய பெண்களோட நிலை, இதை நம்ம அப்போ படிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க் அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்தேன் இல்லையா? பண்ணீங்களா? எல்லாருமே பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். என்ன சொன்னேன், உங்கள் பாட்டிகிட்ட, அடுத்து அம்மாட்ட, அடுத்து உங்களோட சிஸ்டர்ஸ்கிட்ட 3 பேருக்கிட்டேயுமே போய் உங்களோட படிப்புக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்சது, உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்சது, நம்ம பேசுகிறதுக்கு எவ்வளோ கிடைச்சது, இந்த மாதிரிலாம் 3 பேருகிட்டையுமே உங்களுக்கு சின்ன அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் அந்த 3 பேரோட அந்த அவுட்புட்டில் இருந்து யாரோட பீரியடில் வந்து நிறைய ஃப்ரீடம் கிடச்சிருக்குன்னு கொஞ்சம் கோத்ரூ பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த 3 பேரில் யாருக்கெல்லாம் நிறைய ஃப்ரீடம் கிடைச்சது, யார் உங்கள் 3 பேரில் ஹாப்பியாக இருந்தாங்க, பாட்டியா, அம்மாவா, உங்களோட சிஸ்டரா, யாருக்கு அதுக்கான ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நம்மளோட வீட்டில் பெண்களோட நிலை. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் காலங்கள் தோறும் இந்திய பெண்களோட நிலையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணலாம். இந்த 3 கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பெண்களோட நிலையை பார்த்தோம் இல்லையா? பண்டைய காலம், இடைக்காலம், ஆங்கிலேயர்கள் காலம். ஏன் ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை ரிப்பீட்டடாக சொல்கிறோம்னா, ஒரு கிளாஸோ ஒரு ஸ்கூலோ வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை திரும்ப 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 லேர்ன் பண்ணும்போது அது நம்மள அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே போயிட்டு நமக்கு காலங்கள் ஆனாலுமே ஒரு விஷயங்கள் வந்து நம்ம உணர்வுபூர்வமாகவும் படித்தோம்னா அது என்ன செய்யாது, மறக்காது. உங்களுக்கும் அதே போல தான். ஒரு கிளாஸோ ஒரு புக்கோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்மளோட கண்டினியூ பண்ணுங்கள். கோத்ரூ எதுக்கு பண்ணுறோம்னா, ஒரு விஷயத்தை ஒரு தடவை படிக்கிறதுக்கும் அதை புரிஞ்சு 4 தடவை படிச்சுட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். அதை வந்து எத்தனை வருஷங்கள் கழித்து உங்களுக்கு கேட்டாலுமே அது வந்து என்னது, மறக்காது. ஓகே, ரைட். பேக் டு த பாயிண்ட். பெண்களோட நிலையை 3ஆ பிரிச்சிருந்தாங்க. பண்டைய காலம், இடைக்காலம், ஆங்கிலேயர்கள் காலம்னு சொல்லிட்டு. பண்டைய காலம் தான் அது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பெண்களோட நிலை வந்து போற்றுதலுக்குரியதாக இருந்துச்சு. பெண்களை வந்து அனைத்து காரியங்களுக்கும் முதன்மைப்படுத்தி பெண்களுக்குரிய மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்துருந்தாங்க. இதில் பண்டைய காலம். இடைக்காலம் வந்து அப்படியே வந்து அதுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸில் நடந்தது. பெண்களுக்கு பல சமூக தீமை நடந்தது. அதில் தான் பல விஷயங்கள் நம்ம படித்தோங்க. சதி, உடன்கட்டை ஏறுதல், பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுதல், குழந்தை திருமணம், இதை மாதிரி பல இன்னல்களுக்கு இடைக்காலம் வந்து ஒரு இதாக இருந்தது இல்லையா? பல சமூக தீமைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர்கள் காலம் வந்தோடனே திரும்ப திரும்ப என்ன செய்யுது, பெண்கள் வந்து ஒவ்வொரு துறையிலையா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சதியிலிருந்தோ குழந்தை திருமணத்திலிருந்தோ படிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து என்ன செய்து விடுதலை கிடைக்க ஆரம்பிக்குது. அதிலிருந்து வெளியே வர்ற பெண்கள் பல துறைகள்லையும் என்ன செய்கிறாங்க, சாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பண்டைய காலம், இடைக்காலம், ஆங்கிலேயர்கள் காலம், இதுலேயே நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ரைட். சமூக தீமைகள். அடுத்த டே 2 கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, சமூக தீமைகள், முக்கிய சமூக தீமைகள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரைட். அதில் வந்து பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலைனா என்ன, குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு நடந்த அநீதிகளில் வந்து நம்மளால வந்து யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெண்கள் வந்து பல கஷ்டங்களை வந்து இதில் அனுபவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து பெண்கள் வந்து மெல்ல மெல்ல முன்னேறி இப்போ வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக எல்லா துறைகளையுமே பெண்கள் வந்திருக்காங்க. அதுக்காக பாடுபட்டவர்கள் யாருன்னு தான் இந்த டே 4 கிளாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு. அதில் வந்து டே 3ல் ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், கந்துகுரு வீரசிங்கம், எம்ஜி ரானடே, பிஎம் மலபாரி, கோபாலகிருஷ்ண கோகலே, பெரியார் ஈவரா அவர்கள், தந்தை பெரியார் சொல்லுவோம் இல்லையா, அவர்கள், இவங்க எல்லாத்தையுமே டே 3 கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. இன்னையோட கிளாஸ்ல நம்ம வந்து பெண் சீர்திருத்தவாதிகள் யாரு, அவங்களாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்லாம் பார்க்க போகிறோம். பெண் சீர்திருத்தவாதிகள் எப்படி உருவானாங்க, அவங்க மூலமா எப்படிலாம் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பெண் சீர்திருத்தவாதிகள் எப்படி உருவானாங்கன்னு பார்க்கலாம். இவங்க ஆண்கள் வந்து பெண்களுக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது அதுக்காக சில சீர்திருத்த இயக்கங்களை வந்து உருவாக்குனாங்க. அதில் ஒன்று தான் பிரம்ம சமாஜம் 1828 உருவாக்குனாங்க. பிரார்த்தனை சமாஜம் 1867.
ஆரிய சமாஜம் 1875லயும் உருவாக்குறாங்க. இதையெல்லாம் ஆண் சீர்திருத்தவாதிகள் தான் வழி நடத்துனாங்க. ஆனா அப்படி வழி நடத்துறதுலயும் ஆண்கள் வந்து பெண்களுக்கான சுதந்திரத்திலையும் அவங்க வளர்ச்சியிலையும் ஒரு எல்லை வந்து நிர்ணயிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த எல்லைக்குள்ள நீங்க உங்களுக்குடைய சுதந்திரத்தையும் வளர்ச்சியையும் நீங்க வந்து அனுபவிச்சுக்கலாம், இந்த எல்லையை மீறக்கூடாது அப்படின்னு ஆண் சீர்திருத்தவாதிகள் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட். இதுல இருந்து நம்ம வந்து வெளியில வரணுன்றதுக்காக பெண்கள் அப்ப வந்து வெளிவர ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேய பீரியட்ல. அதுல ஒருத்தவங்க தான் பண்டித ரமாபாய், ருக்மாபாய், தாராபாய் சிண்டே. இவங்கெல்லாம் வந்து இப்படி வந்து ஒரு வளர்ச்சியை வந்து ஒரு எல்லை கோடி வைக்கக்கூடாது, அதை தாண்டி அதை விரிவுபடுத்தணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற முயற்சியில 1889 இந்த விதவைகளுக்காக சாரதா சதன்ற ஒரு அமைப்பை பண்டித ரமாபாய் வந்து பம்பாயில தொடங்குறாங்க. யாருக்காண்டி? இந்து விதவைகளுக்காக ஓபன் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க 1889. பின்னால அது எங்க மாற்றப்பட்டதுன்னா பூனாவுக்கு மாற்றப்பட்டது. பம்பாயில இருந்து பூனாவுக்கு மாத்திட்டாங்க. இவரோட முயற்சினாலதான் இந்தியாவில வந்து அந்த விதவைகளுக்கு வந்து கல்வி முதல்ல வந்து என்ன செய்யுது, கொடுக்கப்படுது. அப்ப அவங்க வந்து அந்த பண்டித ரமாபாய் வந்து எவ்வளவு போற்றுதலுக்குரிய ஒரு பெண்மணின்னு பாருங்க. விதவைகளுக்கு அந்த காலத்துல எவ்வளோ ஒரு இது உடன்கட்டை ஏறணுன்ற பழக்கத்தையே கொண்டு வந்திருந்தாங்க. அதை மாத்தி அவங்களும் படிக்கணும், அவங்களும் முன்வரணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, சாரதா சதன்ற அமைப்பை மும்பையில ஸ்டார்ட் பண்றாங்க 1889. பின்னால அது பூனாவுக்கு மாற்றப்படுது. இது இவரோட முயற்சியில வந்து மகத்தான முயற்சி வந்து அந்த விதவைகளுக்காக கல்வி புகட்டணும்னு சொல்லி மேற்கொண்ட அந்த முயற்சி தான். ஓகேவா? பண்டித ரமாபாயை பத்தி படிச்சாச்சு. சென்னையில வந்து பிரம்ம ஞான சபை வந்து நிறுவப்படுது. சரியா? டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. பின்னால அவங்க இந்தியாவிலே இருந்து செட்டில் ஆயிடுவாங்க. சரி, ரைட். இப்ப அன்னி பெசன்ட் வந்து எங்க இருந்து வர்றாங்க? ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்க பிரம்ம ஞான சபையில வந்து உறுப்பினரா என்ன செஞ்சிருவாங்க, மாறுவாங்க. பின்னாடில நம்மளோட சுதந்திரத்துக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து குரல் கொடுப்பாங்க. அது வந்து நீங்க பெரிய கிளாஸ் போக போக அதையும் சேர்த்து படிப்பீங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரை பத்தி நம்மளோட தேசிய தலைவர்களே அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் முக்கியத்துவம் வந்து நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இனி வர்ற கிளாஸ்ல இருக்கு. சரியா? ரைட்டு. அடுத்து வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு அடுத்து வர்றது டாக்டர் தர்மாம்பாள். இவங்க வந்து பெரியாரோட கருத்துக்களால வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்களும் வந்து உள்ள வர்றாங்க. அரசியல்ல சொல்லலாம், இல்லைன்னா நம்மளோட சுதந்திரத்துக்காக உள்ள வர்றாங்க. இவங்க எதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஊக்குவிக்கிறாங்கன்னா விதவை மறுமணத்தையும் பெண் கல்வியையும் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விதவை மறுமணம் பண்ணிக்கலாம், பெண்களுக்கு கல்வி வந்து மிக மிக முக்கியன்றத வந்து டாக்டர் தர்மாம்பாள் பண்றாங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். தேவதாசி முறைக்கு வந்து பயங்கரமா என்ன செஞ்சிருப்பாங்க, முன்னின்று எடுத்திருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு சட்டமன்றத்துல உறுப்பினருக்கு வந்து இது பரிந்துரைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கூட சேர்ந்து அந்த தேவதாசி முறைக்கு சப்போர்ட் குரல் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா, இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ்நாடு வந்து ஒரு திருமண உதவி திட்டம் சொல்லி இந்த கோல்டு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கொஞ்சம் கோல்டும் ரொக்க பணம் சொல்லி கொஞ்சம் அமௌண்ட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. அது வந்து யார் பேர்ல கொடுக்குறாங்கன்னா இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி. அந்த கொடுக்குற திட்டத்தோட பேர் என்ன? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். தொடங்கி ஏழை பெண்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட நலன்கள் வந்து பாதுகாக்கப்படணும்னா பெண்களுக்காக ஒரு சங்கம் வேணுன்ற அவசியத்தை வந்து கற்றறிந்த பெண்கள் வந்து உணர்றாங்க. நம்ம வந்து இப்படி வெறும் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, நமக்காக நம்ம பெண்கள் நலனுக்காக ஒரு சங்கங்கள் வேணும். அந்த சங்கங்கள் மூலம் மட்டுமே நம்மளால போராட முடியுன்றத அவங்க வந்து உணர்றாங்க. அதன் விளைவா இந்தியாவில் இந்திய பெண்கள் சங்கம் உருவாகுது. அடுத்து தேசிய பெண்கள் ஆணையம் உருவாகுது. அடுத்து அகில இந்திய பெண்கள் மாநாடு போன்ற 3 மிகப்பெரிய பெண்கள் அமைப்பு வந்து என்ன செய்யுது, நிறுவப்படுது. என்னன்னு பார்த்துக்கோங்க, இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம்,
அகில இந்திய பெண்கள் மாநாடு. இந்த 3 மிகப்பெரிய பெண்கள் அமைப்பு என்ன செய்து உருவாக்கப்படுது. ரைட். இப்படி போய்கிட்டு இருக்க என்ன செஞ்சிருக்கு, இப்படிலாம் அமைப்புகள் மூலமா இந்திய பெண்களோட விடுதலைக்கு போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேயர் பீரியட்ல. இதுல இந்த யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்க காலத்துல யாரு பங்கேற்றிருப்பாங்கன்னா, காலனி எதிர்ப்பு போராட்டத்துல நம்ம சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சதே வேலு நாச்சியாரை தான் பார்த்திருப்போம். தென்கிளர்ச்சியில பார்த்தோம் இல்லையா, பாளையக்காரர்கள்ல முதல்ல யார் வருவா, நம்மளோட பூலித்தேவர் வருவாரு. அவரை தொடர்ந்து வர்றதுல வேலு நாச்சியார் அவர்களும் இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டரா இருப்பாங்க இல்லையா. எங்க பாளையக்காரர்கள்ல ஆங்கிலேயர்கள் எதிர்த்து அப்பயே தன் நாட்டையே திரும்ப மீட்டெடுத்து அங்கேயே தன்னதோட ஆட்சியை நிலைநிறுத்திடுவாங்க வேலு நாச்சியார். அப்பயே ஆங்கிலேயருக்கு எதிராக அவரோட வீரம் மிகப்பெரிய போற்றுதலுக்குரியதா இருக்கும். நம்மளோட கிளாஸ்ல வேலு நாச்சியார் இருப்பாங்க. நீங்க பார்க்காதவங்க ஹிஸ்டரி எடுத்து அதுல பாருங்க, வேலு நாச்சியார் கிளாஸ் இருக்கும். அடுத்து 1857 ஹஸ்ரத் மஹால், ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி லட்சுமிபாய் தனி கிளாஸ்ல பார்த்தாச்சு. அவங்களோட வீரம் எப்படிப்பட்டது. ஹஸ்ரத் மஹால் மத்திய இந்தியாவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஆங்கிலேயருக்கு அகேன்ஸ்டா போராட்டத்துல பயங்கர வீரத்தோட போராடின ஒரு பெண் கேரக்டர், பெண் என்ன சொல்லலாம், பெண் தலைவர் ஹஸ்ரத் மஹால். ஓகே ரைட். இப்படி விடுதலை போராட்டத்துல அவங்க மட்டும்தானா, மற்றவங்களாம் இல்லையா சொன்னா, ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்டத்துல ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்கிறாங்க. எப்படிலாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா, நாங்களாம் அயல்நாட்டு துணியெல்லாம் போட மாட்டோம், அதெல்லாம் புறக்கணிக்கிறோம். இந்தியாவில் தயாரிச்ச ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவோம். அந்த மாதிரி பண்றது, ஊர்வலங்கள்ல கலந்துக்கிறது, சட்டத்தை மீறி என்ன செய்றாங்க, ஒரு நம்ம இந்தியாக்காண்டி சப்போர்ட் பண்ணா அவங்கள தடி அடி பண்ணி சிறைக்கு அடிச்சு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி பெண்கள் பல பிரச்சனைகள்ல சந்திச்சு, அதுலயும் ஆனா ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் என்ன செய்யறாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சாரி, ஈக்குவலா இல்ல, மெஜாரிட்டி ஆண்கள் தான் இருந்தாங்க. ஆண்களுக்கு ஒரு பேக் பண்ணா பெண்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சப்போர்ட் பண்ண செஞ்சாங்க. ஓகே. விடுதலை போராட்டத்துல பங்களிப்பு வெகுஜன தன்மையில் புதிய பரிணாமத்தை பெண்களுக்கு என்ன செய்து சேர்க்குது. ரைட்டா. இந்த சீர்திருத்த இயக்கத்தோட தாக்கம் என்னத்தை, அதாவது இந்த இயக்கங்கள்லாம் உருவாச்சு நம்ம படிச்சோம் இல்லையா. பெண்களுக்கு எல்லாம் வேணும்னா ஒரு இயக்கங்கள் மூலமாகவும் ஒரு சங்கங்கள் மூலமா தான் அது கிடைக்கும்னு நம்பினாங்க. அதன் விளைவா இயக்கங்கள்லாம் உருவாச்சு. இந்த இயக்கங்கள்லாம் அப்படி பெண்களுக்கு என்னத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களோட விடுதலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துச்சு. இந்த இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள் பெண்களோட விடுதலையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தது. தேசிய விழிப்புணர்வை உருவாக்குச்சு. தியாகம், சேவை, பகுத்தறிவு உணர்வு எல்லாத்தையுமே அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. அதுல முக்கியமானது சதி, பெண் சிசு கொலைலாம் சட்ட விரோதமாக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த இயக்கங்களோட வாயிலாக பெண்களுக்கு சதி, பெண் சிசு கொலைலாம் என்ன செய்யப்பட்டது, அதை செஞ்சாங்கன்னா அவங்க சட்டத்தால என்ன பண்ணுவாங்க, தண்டிக்கப்படுவாங்கன்றது உருவாச்சு. அதன் மூலமா பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான ஒரு லைஃப் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். விதவைகள் அந்த காலத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 6, 7, 8 வயசுல அந்த குழந்தைக்கு கணவர் இல்லைன்னா அந்த பெண்கள் விதவைகள் அந்த வேர்டை கூட சொல்லக்கூட நம்மளால முடியல இல்லையா. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஒரு 6 வயசு 7 வயசு யோசித்து கூட பார்க்க முடியல, இமேஜினே நம்மளால பண்ண முடியல. ரைட். அப்படிப்பட்ட பெண்கள் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் இப்போ பெண்கள் எப்படி இருக்காங்க நமக்கே தெரியும். சுதந்திர இந்தியாவில் இப்போ எல்லாருமே டேடியோட லிட்டில் பிரின்சஸாக தான் இருக்கும் இல்லையா. நாங்கள் கூட அப்படி கிடையாது. ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாருமே டேடியோட லிட்டில் பிரின்சஸ். யாருக்கும் எதுவுமே நோ சொல்லறதுனாலே அம்மாலாம் ரொம்ப பாப்பாவுக்கு நோவா அப்படின்ற அளவுக்கு போயாச்சு. ஏன்னா எல்லாருமே அவங்க டேடி கிட்ட ஓடிடுறீங்க. ரைட்டா. ரைட். அப்போ இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு சுதந்திர இந்தியாவில் பெண்களுக்கு எப்படிலாம் கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் கல்வி கிடைச்சுதா, கொடுத்துட்றாங்க. அரசியல்ல பெண்கள் இருக்காங்களா, இருக்காங்க. மருத்துவம்,
இருக்காங்க. கலாச்சாரம், சேவைத்துறை, அறிவியல், தொழில்நுட்பம் எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து மேக்சிமம் மெஜாரிட்டி பெண்கள் வந்தாச்சு. ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் இப்போ என்ன செய்கிறாங்க, வந்தாச்சு, களத்தில் குதிச்சாச்சு. தானே உண்மை தானே? இப்போல்லாம் பாலிடிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க நியூஸ் சேனலில். இப்போ பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க தானே, உங்களுக்கு கண்ணெதிராகவே இருந்திருப்பாங்க இல்லையா? ரைட், இருக்காங்க. அரசியலில் இருக்காங்க, மருத்துவத்தில் இருக்காங்க, கலாச்சாரம், சேவைத்துறை, அறிவியல், தொழில்நுட்பம், பேங்க் எல்லாத்துலேயுமே என்ன செய்யலாம், பெண்களை பார்க்க முடியுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா, நான் சொன்னேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் எழுதுனா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட மேதை இல்லையா? ரைட், அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரிவு 14 எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு, சம வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணுன்றவங்க கிடைக்கிறதுன்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. எதுக்காகவுமே, அதாவது ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடாது, ஆண் பெண், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சமம், அனைவருக்கும் பொதுவானது, அந்த மாதிரி ஒரு சட்டம் தான் சட்டம் பிரிவு 14. ஓகே ரைட். பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறதுக்கு வந்து தேசிய கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கை 1986 கீழ் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? மகிழா சமக்கியா திட்டம்ன்றது என்ன? மகிழா சமக்கியா திட்டம்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறத கொடுக்கறது, முக்கிய கவனம் செலுத்துறதா இந்த மகிழா சமக்கியா திட்டம். இதுல பெண்களுக்கு வந்து 33% இடத்தை ஒதுக்கியது. சமூக அரசியல் செல்வாக்குல முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்து நிறுவப்படுது, இல்லைன்னா அமைக்கப்படுது. எப்ப? 1992 ஜனவரி பெண்களுக்கான தேசிய ஆணையம். இதனால என்ன யூஸ்? பெண்களுக்கான தேசிய ஆணையம் உருவாக்குறதுனால அவங்களுக்கு என்னன்னா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செஞ்சு பெண்களுக்கு எதிராக நடக்குது இல்லையா அநீதி, அதுக்கும் உரிமைகளை மறுக்கிறதுக்கும் தனிப்பட்ட புகார்களில் தலையிடுவது இதோட முக்கிய பணிகள் ஆகும். அதாவது நீ ஒரு பெண் குழந்தை, உனக்கு கிடையாது, படிக்கலாம் வைக்க முடியாது, படிப்பு கிடையாது உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணோட அடிப்படை உரிமையில கை வச்சாலோ, இல்லை அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துலையோ, பெண்களுக்கான என்ன உரிமைகளோ அந்த உரிமைகள் மறுக்கப்படுறதோ, பெண்களுக்கு அநீதி, இந்த டவுரி சொல்லுவாங்க, அது பெண்களை வந்து என்ன செய்யலாம், பெண்களுக்கான அநீதிகள் உங்களுக்கே தெரியுங்களா, பல வகையான அநீதிகள் இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் இப்போ வந்து திரும்பியும் ஒரு கலாச்சாரம் பெண்களுக்கு எதிராக வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சில இடங்களில் மேக்சிமம் வந்து இருந்த அளவு இல்லை. ஆனால் இப்போ வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், பெண்களோட பாதுகாப்பு மிக முக்கியம்னு இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன செய்ய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு இல்லையா? எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கான பாதுகாப்பு மிக அவசியம். சரி ரைட், அதுக்கு நம்மளும் முடிஞ்ச அளவு மேக்சிமம் என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படிதான் இந்த தேசிய பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. அவங்க பெண்களுக்கான இந்த ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறதா அவங்களோட முக்கிய படி. இதோட கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. இது ஒரு பாக்ஸ் பாயிண்ட்டு. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை குழந்தை இந்த 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இதை வந்து படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னன்னா முக்கிய சட்ட விதிகள், அந்த முக்கிய பிரிவுகள் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா? வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21/1801 பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது. ஒழுங்குமுறை சட்டம் 17/1829 என்னன்னா சதி எனும் பழக்கம் விரோதமானது. மேல இருக்கிறது என்னது? பெண் சிசு கொலை. அது எந்த ஆண்டு எத்தனாவது சட்டம் கேட்பாங்க. நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஆக்சுவலா எப்பயுமே நான் புரிஞ்சு படிங்கன்னு சொல்லுவேன். இயர்லாம் வந்து நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்க ஏதாச்சும் ரிலேட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யும், மனப்பாடம் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 கொடுத்துருக்காங்களா நமக்கு? எப்போ ஃப்ரீடம் கிடைச்சது? 1947. ஸோ ஃப்ரீடம் கிடைச்சப்பதான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்தது, தேவதாசி முறையை ஒழித்தது. திருமண தடை சட்டம், குழந்தை திருமணம் தடை எப்போ செய்யப்பட்டதுன்னா 1872. அப்போ உள்நாட்டு திருமண சட்டம் போட்டு அடுத்த குழந்தை திருமணத்தை தடை செஞ்சாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை ரிலேட் பண்ணி படிக்கணும். இந்த வருஷத்தோட இன்னொரு வருஷம் ஏதாவது உங்களுக்கு மெமரபிள் எது நல்லா ஞாபகத்தில் இருக்கோ அதை ரிலேட் பண்ணி படிக்கிறச்ச என்ன செய்யும், உங்களுக்கு அந்த இயர்ஸ் வந்து மறக்காது. ஓகேவா? ரைட். இதோட யூனிட்டு
8 வந்து என்ன செய்யுது, கம்ப்ளீட் ஆகுது. யூனிட் 8 கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு. நாளையோட கிளாஸில் இதோட புக் பேக் பார்க்கலாம். பின்ன என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கணும், இல்லை நம்ம சேர்ந்து படிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அதையும் நம்ம என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து பெரிய பூஸ்டாக இருக்கும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய் பாய்.